அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? தாவேகா விஜய் கட்சியும் நாம் தமிழரும் ஒருங்கிணைய வேண்டும். கூட்டணி மூன்றாவது அணியை அமைக்க வேண்டும். மூன்றாவது அணியை அமைத்தால் இந்த இடத்தில் உங்களுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் மேலும் ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக. சரி, இப்போ உங்களுக்குள்ள நான் யார் ஒரு கேண்டிடேட் வருவாங்கன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே இந்த ஒரு பதிவு இதை நான் வந்து ஒரு பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி வந்து திரு ஓபிஎஸ் மீது இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிம்பத்தி இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீங்கள் வந்து உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நீங்கள் நாமினேட் செய்யலாம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நிறுத்தி நீங்கள் இருவரும் துணை முதலமைச்சராகலாம். விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகலாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் அவர்களும் துணை முதலமைச்சராகலாம். இருவரும் அமைச்சர்களை பங்கிட்டுக் கொள்ளலாம். அதுவே ஓபிஎஸ் தரப்பிலும் அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரும் ஒரு பங்கிடலாம். இந்த 3 அணிகள் மட்டும் வலுவாக இணைந்தாலே அவர்கள் 30% கடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது பண்ணீங்கன்னா இது மக்களுக்காக நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம். உங்க சுயநலத்தை, ஏன்னா திரு பவன் கல்யாண் அவர்கள்